அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களான நீங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியான இன்றைய தினம் சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேசராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய கிரகணத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டில் 2 கிரகணங்கள் நிகழ இருக்குதுங்க. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகணங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகின்றன. அந்த வகையில் இந்த நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்து மதம் மற்றும் ஜோதிடத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியன் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் நிகழ்வு வானியல் நிகழ்வு ஆகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டும் அல்லங்க, உலகில் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்கு. இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகணங்களும் பகுதி கிரகங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று நிகழ இருக்கும் சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணமாக அமைகிறது. இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்குங்க. இந்த கிரகணமும் இந்தியாவில் தென்படாதுங்க. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியுங்க. பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ரா அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2வது சூரிய கிரகணம் பித்ருபட்சம் என்று சொல்லக்கூடிய மகாலய பட்சத்தில் சர்வ பித்ரு அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகவே அமைகிறது. இந்த சைத்திர நவராத்திரி சைத்ர அமாவாசைக்கு பிறகு தொடங்கும் மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்பது ஐதீகமாக உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசையும் உள்ளது. இந்த நாளில் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். சனியின் பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. ஏனென்றால் சனீஸ்வரரை விட்டு வெளியேறிய குருவின் ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக அமைகிறது. அந்த வகை மேசராசினியர்கள் இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த சனி அமாவாசை நாளில் சைத்ர அமாவாசை நாளிலும் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தின் பலன் அதிகரிக்குங்க. இந்த நாளில் நேராடி தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என கூறப்படுகிறது. எனவே 2 நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் உணவு தானங்கள் செய்வது நல்லது. குறிப்பா இத்தருணங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியன்று காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரால் குளிப்பது நல்லது. 2வதாக கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரில் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். 3வதாக வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து விட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நிவேதனம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள், வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள், நீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு படைத்த நைவேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு தந்த பிறகே நாம் சாப்பிட வேண்டும். வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தால் ஏற்படும் அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்பில் இருந்து மீளலாம். அதேபோல் கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் பால், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு. இல்லாவிடால் முடிந்த அளவிற்கு 2 பேருக்காவது அன்னதானம் செய்யலாம். குறிப்பாக மேசராசினியர்களான நீங்கள் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த சூரிய கிரகணம் நடைபெறும் போது கிரகணத்தின் நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. அதனால் சிறப்பு வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் பில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக
தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தியானம் மற்றும் பிரார்த்தனை, பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக சக்திகளை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிக அளவு வெளியில் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரைமூடி பானைகளில் வைத்திருக்கவும். சிலர் துளசி இலை அல்லது தர்ப்பை பொருட்களை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்வீக உணவு சாப்பிடுவதால் கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பலர் காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். அது மட்டுமில்லாமல் இந்த சூரிய கிரகணத்தின் போது மேசராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, நேரடியாக சூரிய கிரகணத்தை பார்க்க வேண்டும். சூரியனை நேராக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அதேபோல் சாப்பிடக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த கிரகணத்தின் போது சமைத்த உணவு, வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை இந்த கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது என கூறப்படுகிறது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல கிரக நிலைகள் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அந்த வகையில மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேது, கன்னி ராசியில் சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, விவசாயத்துறையினர் என எல்லோருக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்காங்க. செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதால் 14ஆம் தேதி மாற இருப்பதால் சுறுசுறுப்பை தருவாருங்க. அதே போல் எதிரிகளை வெல்ல வைப்பார். அதோடு அவர் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சார் என்று தாங்க சொல்ல வேண்டும். சுபகாரியங்கள் பூர்த்தியாகும். பூமி லாபம் கிடைக்குங்க. அதாவது புதிதாக வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. எடுத்த காரியத்தை முடிக்க முடியுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு உண்டு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 3இல் குரு இருப்பதால் முயற்சிகளில் தாமதங்கள் வரலாம். வீண் விரயங்கள் ஏற்படலாம். செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மகான்களின் பிருந்தாவன தரிசனம் மகத்தான புண்ணிய பலன் கிடைக்க வைக்கும். அதேபோல் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.